ஒரு நடுராத்திரி ஃபிளைட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டு எல்லாரும் உஷாராகுறாங்க. விமானத்துல ஏதோ கோளாறுன்னு பைலட் சொல்றாரு. ஆனா உண்மையான காரணம் தெரியல. அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பயணிகள் ஒவ்வொருத்தரா பயத்துல உறைஞ்சு போறாங்க. கடைசியில விமானம் ஒரு விசித்திரமான இடத்துல தரையிறங்குது. அங்க என்ன காத்திருக்குன்னு அதுதான் கதை. நடுராத்திரி சரியா நள்ளிரவு 2:13 AM. மேகங்களுக்கு மேலே மங்கலான விளக்குகளுக்குள் ஒரு விமானம் அமைதியா, எதுவும் நடக்காதது போல் இருளை கிழித்து கொண்டு பறந்து கொண்டிருக்கிறது. கேபினில் மங்கலான ஒளி, சீட்டுகளில் சாய்ந்த பயணிகள் ஆழ்ந்த தூக்கத்தில். அமைதியை கிழித்த அடுத்த நிமிடம் ரார். விமானம் முழுவதும் அதிர்ந்து அந்த அமைதி சிதறியது. அலறல், கண்ணில் பதிந்த பயம், இதயம் கட்டுப்பாடில்லாமல் வேகமாக துடித்தது. அந்த குழப்பத்துக்குள் திடீரென ஸ்பீக்கரில் பைலட்டின் குரல் ஒலித்தது. இது ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு மட்டுமே, தயவு செய்து பதறாதீரென்று அவர் சொல்கிறார். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அவன் குரல் மட்டும் உண்மையை மறைத்து போய் கூறுகிறது. ஜன்னலுக்கு வெளியே மேகங்களுக்குள் மெதுவாக ஒரு நிழல் நகர்கிறது. அது மேகம் இல்லை. அடுத்த வினாடி அனைத்து ஸ்கிரீன்களும் திடீரென ஆஃப். இப்போ எங்க இருக்கோம் யாருக்கும் தெரியல. பின்னால் இருந்து ஒரு மூதாட்டியின் மெதுவான நடுங்கும் குரல் கேட்கிறது. இந்த விமானம் இதற்கு முன்னாடியும் திரும்பி வரல. அதே சமயம் ஒரு பயணி, அவன் சீட்லா இல்ல, திடீரென காணாம போயிட்டான். சீட் பெல்ட் கட்டியிருந்தது மனிதன் இல்லை. கேபின் மெதுவாக குளிர ஆரம்பிக்கிறது. மூச்சு விட்டாலே பனி போல வெளியே வருகிறது. ஒரு பெண்ணின் காதருகை யாரோ மிக மெதுவாக கிசுகிசுகிற மாதிரி சாத்தம். நீங்க எல்லாரும் இங்கே வர வேண்டியவர்கள்தான். விமானம் திடீரென கீழே இறங்க ஆரம்பிக்கிறது. வரைபடத்தில் இல்லாத ஒரு இடம். ரன்வே இல்லை, விளக்குகள் இல்லை, ஆனால் யாரும் கட்டுப்படுத்தவில்லை. விமானம் தானாகவே மெதுவாக லேண்ட் ஆகுது. சக்கரம் தரையை தொடும் அந்த நிமிடம், அந்த அதிர்வோடு சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு உண்மை புரிந்தது. இது கோளாறு இல்லை, இது விபத்து இல்லை, இது யாரோ அனுப்பிய ஒரு அழைப்பு. விமானத்தின் கதவு மெதுவாக திறந்தது. அந்த வெளியில் இருளுக்குள் மறைந்தபடி என்ன காத்திருக்கிறது.